காலைவேளையிலே ஒரு சிறுவேளை தியானத்திற்காக நம்முடைய சிந்தைகளை ஏசியா திருக்கிற ஆகமத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் ஏசியா திருக்கிற புஸ்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஒரு வாசிக்க கேட்போம். ஏசாயா 51 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடும், கட்டை நோக்கி பார்ப்போம். இந்த காலையில் கத்திர சம்பவத்திலே ஒருமையோடு கூடி வர காலையிலே ஸ்தோத்திர ஜெபம், பாடல், துதி, ஆராதனை ஒவ்வொன்றையும் கத்தம் ஆசீர்வதித்து தந்தாரு. இதுவரை கத்திரிக்கிற நம்மை தாங்கினது. இந்த வேளை கத்திரி வசனத்தை நாம் தியானிக்க போகும்போது அந்த வசனம் நம்மோடு கூட பேசணும். கத்திரி வார்த்தை நம்மோடு கூட இந்த பால்வெளியில் பேசணும். கத்திரி வார்த்தைகளை கத்தமுக்கு தரணும். ஆலோசனை தருகிற கத்திர என்று வேதவசனம் சொல்கிறது. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமா இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட காரியங்கள் குறித்து வாஞ்சியோடு, பலதரப்பட்ட காரியங்கள் குறித்து வியாகுலத்தோடும் காணப்படலாம். ஆனால் இந்த காலில் கத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதல் செய்கிறவராய், தேர்தல் அடைய செய்கிறவராய், வாழ்க்கையில் எந்த நிலைமையிலே விழுந்து போனோம் என்று உணர்த்தி பரிசுத்த ஆவியானவராமே நம்மை கட்டி எழுப்பும்படி கத்திரிக்கால் ஒப்பு எடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வந்து ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு ஆத்மாவுடைய கரங்கள் தருவோம். ஒவ்வொரு ஆத்மாவை கத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. நம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது கத்திரை கரம் நிறைவாய் வெளிப்பட ஜெபிக்கிறோம். நம்முடைய சமூகம் இந்த பலன் வெளிப்படட்டும். ஒவ்வொரு உள்ளங்களையும் பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்கிறாங்க. ஒவ்வொருக்கு வேண்டிய வார்த்தைகளை கத்தர் கொடுக்கிறாங்கப்பா. கர்த்தாவுடைய வார்த்தை அது ஜீவிப்புகிறது. உடைய வார்த்தை அது நம்மை அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளதாப்பா. கர்த்தாவுடைய வார்த்தையை அனுப்பி கட்ட ஜீவனங்களுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக, வாழ்க்கை நிலைமைகளுக்காக அற்புதங்கள் அதிசயங்கள் கட்ட செய்கிறாங்க. எங்களை மட்டுமாய் தாழ்த்துறோம். எங்கள் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாக 2 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பலருடைய வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே வாசிக்கும் போது விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பால்வேளையிலே கர்த்தர் தந்த செய்தியின் தலைப்பு பால் கடிப்புகள் கர்த்தரின் தோட்டமாய் மாறும். ஹல்லேலூயா. பால் கடிப்புகள் கர்த்தரின் தோட்டமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலவேளையில பால் கடிப்புகளை கர்த்தர் தம்முடைய தோட்டமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஜீவிதத்தில் இருக்கிற பால் கடிப்புகள், வாழ்க்கையில் இருக்கிற பால் கடிப்பு எல்லாவற்றையும் கர்த்தருடைய தோட்டமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய தோட்டம் என்றால் என்ன என்பதை குறித்து சொல்லிவிட்டு அடுத்த பால்கடிப்புகளுக்கு நேராக நான் போக விரும்புகிறேன். கர்த்தருடைய தோட்டம் பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது செல்லத்திலே கர்த்தருடைய தோட்டத்தை குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தோட்டம் அது ஏதேன் தோட்டம் என்பதை பார்க்கிறோம். அந்த ஏதேன் தோட்டத்திலே இல்லாத விருட்சங்கள் இல்லை. ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கினார். பூமி அனைத்தையும் கர்த்தர் உருவாக்கின பிற்பாடு, பூமியிலே எல்லா விருட்சங்களையும் உருவாக்கின பிற்பாடு கர்த்தர் ஒரு தோட்டத்தை பிரத்யேகமாக உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த தோட்டம் இந்த பூமியிலே பிரத்யேகமாக தனிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் உருவாக்கப்பட்ட தோட்டம். அப்படி என்றால் பூமியிலே அநேக இடங்கள் இருக்கிறது. நமக்கென்று ஒரு குடியிருப்பை நாம் ஒரு இடத்துல என்ன செய்கிறோம்? ஆயத்தப்படும். நமக்கென்று ஒரு வீட்டை ஒரு பர்டிகுலரான நாம் தெரிந்தெடுத்து ஒரு ஸ்தலத்தில் என்ன செய்கிறோம்? வீடை கட்டுகிறது போல கர்த்தர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்திலே நம்முடைய தோட்டத்தை என்ன செய்கிறார்? ஏற்படுத்துகிறார். அதற்கு கர்த்தர் வைத்த பேர் ஏதேன் தோட்டம். ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிப்பை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிப்போம். 8-9 ஆகிய வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின்
நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணி முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. அப்போ இந்த தோட்டமானது கர்த்தர் பிரத்யேகமான ஒரு இடத்திலே ஏற்படுத்த தோட்டம் சொல்லப்படுற. கிழக்கிலே கர்த்தர் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதிலே சகலவித விருட்சங்களை முளைக்க பண்ணி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் ஜீவ விருட்சம் ஆகிய விருட்சங்களை கர்த்தர் முளைக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். விருட்சங்களை முளைக்க பண்ணினது மட்டுமல்ல, இந்த விருட்சங்கள் வளருவதற்கான தண்ணீரையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. விருட்சங்களை கர்த்தர் முளைக்க பண்ணது மட்டுமல்ல, விருட்சங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கவண்ணமாக அதை செழிக்க பண்ணுகிற, அதற்கு ஜீவன் கொடுக்கிற ஜீவனுள்ள தண்ணீர் திறவுகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய நதி ஓடி 4ஆக பிரிகிறது. இந்த நதிக்கு விசேஷங்கள் உண்டு. இந்த 4 நதிகளை பார்க்கும்போது அதுல முதலாவது நதியை வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நதி ஓடுற இடங்களிலே பொன் விளையும். ஹல்லேலூயா. அந்த நதி ஓடுகிற இடங்களிலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்தில் பிதலாகும் கோமேதக கல்லும் உண்டு. ஹல்லேலூயா. இவ்விதமாக ஒரு செழிப்பான ஒரு நன்மையான ஒரு நல்ல தோட்டத்தை கர்த்தர் உருவாக்கி மனுஷனை அதிலே வைத்தார். கர்த்தருடைய தோட்டம் என்பது நன்மையானது, கர்த்தருடைய தோட்டம் என்பது செழிப்பானது, கர்த்தருடைய தோட்டம் என்பது ஒருபோதும் அழிவில்லாதது. அதை உயிர்ப்பிக்கிற ஜீவனுள்ள நதி பாய்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த தோட்டத்தின் மத்தியிலே பார்க்கும்போது குறிப்பாக வேதவசனம் வாசித்த வசனத்திலே கர்த்தர் சீயோனுக்கு என்ன செய்கிறாராம்? ஆறுதல் செய்கிறார். அதன் பால் கடிப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார் என்று, தேர்தல் அடைய செய்கிறார் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்திலே சீயோனுக்குள் பால் கடிப்பு எப்படி வந்தது? கர்த்தர் நன்மையான தோட்டத்தை கர்த்தர் வைத்தார். கர்த்தர் செம்மையான ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். கர்த்தர் நன்மையான ஒரு இடத்தை உருவாக்கி மனுஷனை கர்த்தர் தாபரமாக கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அந்த இடத்திலே பால் கடிப்பு எப்படி வருகிறது? குறிப்பா பால் கடிப்பு என்று சொல்லி பார்க்கும்போது, பால் கடிப்பு என்றால் நாம் சாதாரணமாக நினைப்பதல்ல, சாதாரண ஒரு வார்த்தையும் அல்ல. பால் கடிப்பு என்று சொன்னால் அது குறிப்பாக சொல்லினால் பாழான ஸ்தலம், எம்டி, ஒன்றுமில்லாத ஒரு இடம் தான் பாழான ஸ்தலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்கும் போது 51ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, அவன் அதன் பாழான ஸ்தலங்களை, சீயோன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம், சீயோன் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், சீயோன் கர்த்தர் தாபரிக்கிற ஸ்தலம், சீயோன் இன்னும் குறிப்பாக சொல்லினால் எருசலேம் தேவாலயம் இருக்கிற ஸ்தலம் சீயோன். அந்த தேவாலயம் இருக்கிற சீயோன் பால் கடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாசமாய் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள், கர்த்தர் வாசமாய் இருக்கிற, கர்த்தர் தங்குற நம்முடைய இல்லங்கள் பால் கடிக்கப்பட்டு கிடக்கிறதானால் இந்த பால் கடிப்பு காரணம் என்ன என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் பால் கடிக்கப்பட்டது, எப்படி பால் கடிக்கப்பட்டது, யாரால் பால் கடிக்கப்பட்டது என்பதை நன்றால் உணர்ந்து கொண்டால் மட்டுமே நம்முடைய பால் கடிப்புகள் மாறி கர்த்தருடைய தேசமாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு தோட்டமாய் நம்முடைய குடும்பம் மாற்றப்பட வேண்டுமானால், கர்த்தருடைய ஒரு தோட்டமாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமானால், கர்த்தருடைய தோட்டமாக நம்முடைய ஆலயம் மாற்றப்பட வேண்டுமானால், எங்கே பால் கடிக்கப்பட்டு கிடைக்கிறது, எந்த ஸ்தானத்தில் யாரால் பால் கடிப்பு வந்தது, எது நிமித்தம் பால் கடிப்புகள் வாழ்க்கைக்குள் வந்தது என்பதை உணர்ந்தால், அறிந்தால் மட்டுமே பால் கடிப்புகளை மாற்றி கர்த்தருடைய ஒரு தோட்டமாக, நல்ல தோட்டமாக, செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பால் கடிப்பு என்றால் அதன் அர்த்தம் எம்டி, there is nothing, ஒன்றுமில்லை, எதுவும் இல்லாத ஒன்று. இது அதனுடைய ஆழமான அர்த்தம் என்றால் ஜீவனுள்ள எந்த ஒரு பிராணியும் இல்லாத இடம் தான் பால் கடிக்கப்பட்ட இடம். No living things are living there. எந்த ஒரு ஜீவனுள்ள பிராணியும், மரமா இருக்கலாம், செடியா இருக்கலாம், கொடிகளா இருக்கலாம், மிருக ஜீவன்களா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், எதுவுமே எந்த ஜீவ ஜந்துக்களும் இல்லாத இடம் தான் இந்த பால் கடிக்கப்பட்ட இடம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் எந்த ஜீவனும் இல்லாத இடத்திலே அது வெறுமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அங்கு அசைவு இருக்காது, அங்கு வளர்ச்சி இருக்காது, அங்கு மாற்றங்கள் இருக்காது, அங்கு
எந்த விதமான ஒரு உருமாற்றங்கள் உருவாக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பால் கடிப்பு என்பது இருந்த நிலைமையிலே அப்படியே இருக்கிறது. ஒரு வளர்ச்சியை காண முடியாத அளவிற்கு ஒரு ஜீவனை பெற்றுக்கொண்டு ஜீவன் இருக்கிறவர்களுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். ஜீவன் இருக்கிற இடத்தில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் காடுகளை போய் பாருங்கள். காடுகளுக்குள்ளாக மரம் செடி கொடிகள் நிற்கிறது. இந்த மரம் செடி கொடிகள் நீங்கள் ஒரு வருஷம் தாண்டி போகும்போது, நல்ல மழைக்காலம் கழிந்து போகும்போது, இந்த மரம் செடி கொடிகளுக்குள் ஒரு புது ஜீவனை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள் முளைத்து வெகுவாய் காணப்படும். அதற்கு நடுவே நடந்து போகிறது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஆனா அதே இடத்துல மரமோ செடியோ கொடியோ இல்லாமல் இருந்தால் அது பாழான இடமா இருக்கும். அங்க எந்த ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. எப்ப போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் இந்த பால் கடிப்பு என்று சொல்லப்படுவது ஆங்கிலத்தில் டெசோலேஷன் என்று சொல்லப்படுகிறது. டெசோலேட் பிளேஸ். இந்த இடத்தை குறிப்பாக பார்க்கும்போது இந்த இடத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. வருத்தத்தக்கதாக, அதாவது வருத்தத்திற்குரிய தோன்றுகிற கால அவஸ்தை அப்படின்னு அந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு வருத்தம் வரும். அது வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். அது நன்மையான ஒரு காரியம் அல்ல. பாழிடம் அது வருத்தத்திற்குரிய, வருத்தத்தக்கதாக தோன்றும் காலியான ஒரு இடம். அந்த இடத்தை பார்க்கும்போது காலியா இருப்பதை பார்த்து வருத்தம் வருகிற அளவிற்கு காணப்படுகிற இடம் தான் பாலிடம். இன்னும் சொல்ல நீங்க குறிப்பாக வரலாற்றை கற்றுக்கொண்டிருப்பீங்க. ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய நகரங்களிலே வெடிகுண்டு போடப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த இடம் இன்றும் பாலிடமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இடம் இன்றும் அநேகருடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடம் இன்னும் பாலிடமாய் இருக்கிறது. அங்கு முட்கள் முளைக்கவில்லை, அங்கே புல்லுகள் இல்லை, அங்கே மரம் செடி கொடிகள் இல்லை. ஏன்? அது பாழாக்கப்பட்ட இடம். அங்கே ஜீவன் இல்லை. அங்கிருந்த ஜீவன்கள் அனைத்தும் அற்று போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அணுகுண்டால, இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிற அணுகுண்டால சூரியனை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த, குறிப்பாக சொல்ல இந்த வெளிச்சம் அல்ல, சூட்டை அது தர முடியும். அது விழுகிற இடத்தை மட்டுமல்ல, அதை சுற்றி அநேக கிலோமீட்டர்கள் அதனுடைய அந்த விழுந்த எஃபெக்டினால அதிலிருந்து வருகிற அந்த என்ன சொல்ல வெடிக்கிற வெடிப்பில் வருகிற அந்த ஆற்றல், அந்த வீச்சு, அந்த காற்று பரவுகிறதுனால அந்த காற்று பரவுகிற இடத்துல இருக்கிற மனுஷன் நிமிஷம் கொண்டு சாம்பலாய் போவான். நிமிஷம் கொண்டு சாம்பலாய் போவான். அவ்விதமான அதீத சக்தி கொண்ட அணுகுண்டுகளை இந்த உலகம் வைத்திருக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவியானவர் சியோனை பார்த்து சொல்கிறார், அதே நிலைமையிலே பாழாய் போய் கிடக்கிறது சியோன். வருத்தத்துக்குரிய இடமாய் மாற்றப்பட்டு இருக்கிறது சியோன். இன்னும் சொல்லனால் இட் வாஸ் a lonely place. தனிமைப்படுத்தப்பட்ட இடம். அது தனிமையாய் நிற்கிற இடம். தரிசு நிலம், barren place. அர்த்தங்களை மட்டும் நான் சொல்லி போகிறேன். அடுத்தாக இருண்ட மகிழ்ச்சியற்ற ஒரு நிலைமை, தனிமையான ஒரு நிலைமை, மக்கள் இல்லாத ஒரு இடம், கடைசியாக நாசமாக்கப்பட்ட இடம். ஹல்லேலூயா. ruined place. பாழாக்கப்படுதல் என்று சொன்னால் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்காது, வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்காது. தனித்தவளாய் விடப்பட்ட நிலைமையிலே காணப்படும். தனித்து நிற்கிற சூழ்நிலை வாழ்க்கையை சூறையாடி கொள்ளும். வாழ்க்கையிலே பலதரப்பட்ட நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடிக்கு, வளர்ச்சியை காணக்கூடாதபடிக்கு ஒரு ஸ்தம்பிக்கப்பட்ட நிலைமையில் நின்று கொண்டிருப்போம். அதுதான் பாழாக்கப்படுதல். ஹல்லேலூயா. இந்த பாழாக்கப்படுதல் எப்படி வந்தது? எப்படி இந்த அழிவாகிய பாழாக்குதல் இஸ்ரவேல் ஜனத்துக்குள், கர்த்தரை அறிந்த ஜனம் எப்படி பாழாக்கப்பட்டது? ஏன் பாழாக்கப்பட்டார்கள்? இந்த பாழாக்குதல் யாரால் வருகிறது? வேத வசனத்தை வாசிக்கும் போது 3 ஸ்தானங்களை பார்க்க முடிகிறது. நீங்களே சொல்லுங்க பாப்போம். பாழாக்குறது யார்? பாழாக்குகிறது யார்? சொல்லுங்க விசுவாசிகள். யார் பாழாக்குகிறது? சொல்லுங்க. எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பாழாக்குகிறது யார்? பாழாக்குகிறது நம்ம சொல்லுவோம் பிசாசுன்னு. நம் முதல் ஸ்தானம் கர்த்தர். சங்கீதங்கள் புஸ்தகம் 46:8 வாசிப்போம். 46:8.
பூமியிலே பால்கடிப்புகளை பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பால் கடிப்புகளை நடப்பிக்கிறது கர்த்தர் என்று வேதவசனம் சொல்கிறது. பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிறவர் கர்த்தர் என்று வேதவசனம் சொல்கிறது. ஏன் கர்த்தர் உருவாக்கின பூமியை கர்த்தர் பாழாக்க வேண்டும்? ஏன் கர்த்தர் தாம் சிருஷ்டித்த பூமியை கர்த்தர் பால் கடிப்புக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்? பின்பாக இருக்கிற காரணம் என்ன? ஏன் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம், கர்த்தருக்குள் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளை, கர்த்தரை உண்மையை ஆராதித்துக் கொண்டிருந்த குடும்பம் ஏன் பால் கடிக்கப்பட வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக ஆவியிலே பலம் கொண்டு நின்ற குடும்பம் இன்று ஏன் பால் கடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட வேண்டும்? லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அவருடைய 26ஆம் அதிகாரம் அவருடைய 21, 22 ஆகிய வசனங்களை வாசிப்போம். லேவியராகமம் 26, 21, 22. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தன வாதையையும் உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகளற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். 32வது வசனத்தை கூட வாசிப்போம். 31, 32. நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் நான் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி உங்கள் சுகந்த வாசனை முகராதிருப்பேன். நான் தேசத்தை பாழாக்குவேன். அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தோடு லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பாழாக்குவேன். ஏன்? நீங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மனமில்லாமல் போனார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் பால் கடிப்பு கர்த்தரால் வரும். சீயோன் ஏன் பால் கடிக்கப்பட்டது? சீயோன் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார். சீயோன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை. தன் தீர்க்கதரிசிகளை பிடித்து கொன்றாள். அவர்களை பிடித்து சிறைச்சாலை அடைத்தாள். தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் தேவனுடைய வார்த்தைகளை. அதை கேட்க மனதில்லாமல் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். கர்த்தர் சொல்கிறார், சீயோன் பாழாகி கிடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோன் பாழாய் கிடக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஞானாஸ்நானம் எடுத்துக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பின் அனுமதி வந்த தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை பாழாய் கிடக்க காரணம் என்ன? முதலாவது காரணம், உன் சத்ருவல்ல உன்னை பாழாக்கினது. நீ உன் தேவனாகிய கர்த்தரை மறந்தபடியினால், நீ உன் தேவனை கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை, நீ உன் தேவனை கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, நீ உன் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதியை நீ உன் கர்த்தருக்கு கொடாமல் அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டபடியினால் கர்த்தர் உன் குடும்பத்தை, உன் வாழ்க்கையை கர்த்தரே பாழாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தம், ஆவியானவர் சொல்லுகிற சத்தம் இது. வேத வசனத்தை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. குடும்பங்கள் பாழாக்கப்பட முதலாவது காரணம் சத்ருவல்ல. சத்ரு பாழாக்குவான், உண்மைதான். சத்ருவும் பாழாக்க எத்தனைப்படுவான், உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக தேவனுடைய பிள்ளையே, எங்கே பால் கடிப்பு வந்தது? எங்கே கர்த்தருடைய சத்தத்தை விட்டு நான் வழி விலகினேன்? எங்கே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் நான் வழி மாறி போனேன் என்பதை உணர்ந்து கொண்டு திரும்பி வந்தால் பால் கடிப்புகள் நல்ல தேசமாய் மாறும். பால் கடிப்புகள் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவது, எசேக்கியேல் 29:9 வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, முதலாவது கர்த்தரால் வருகிற பால் கடிப்புகள் இவைகள். முதலாவது கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது பால் கடிப்பு வரும். இரண்டாவது எசேக்கியேல் 29:9 வாசிப்போம்.
எகிப்து தேசம் பாழும் வனாந்தரமுமாகும். பாழும் வனாந்திரமாகும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். நதி என்னுடையது, நதி என்னுடையது, நான் அதை உண்டாக்கினேன், நான் அதை உண்டாக்கினேன் என்று சொன்னானே. ஹல்லேலூயா. சரி, பாருங்க, எகிப்து தேசத்தை பாருங்க. நமக்கு நன்றாக தெரியும், எகிப்து தேசத்திலே நைல் நதி என்கிற பெரிய ஒரு நதி உண்டு. எகிப்து தேசத்திலே நைல் நதி அது வற்றி போவதே இல்லை. அந்த நைல் நதி எல்லா வருஷந்தோறும் அப்படியே பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த நதிக்கு ஒரு பற்றாக்குறை வருவதே இல்லை. எகிப்து ராஜா சொல்றான், நான் இந்த நதியை உருவாக்கி இருக்கிறேன், உருவாக்கி என்னால் உருவாக்கப்பட்டது, நான் இதை உருவாக்கினேன், இந்த நதி வற்றி போவதில்லை என்று எகிப்து தன்னை தானே பெருமைப்படுத்துகிறவனை கர்த்தர் பாழாக்குவார். தன்னைத்தான் பெருமைப்படுத்துகிறவனே கர்த்தர் பாழாக்குவார். தேவனுடைய பிள்ளையே, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து, ஆவிக்கிற நிலைமை குறித்து நம்மை நாம் பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. தன்னைத்தான் பெருமை பாராட்ட எகிப்தை கர்த்தர் பாழாக்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதுதான், தன்னைத்தான் பெருமைப்படுத்துகிறவனை கர்த்தர் பாழாக்குவார். கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து மூன்றாவது, எரேமியா 51:26. எரேமியா 51:26. எரேமியா 51:26. மூலை கல்லாகிலும் அஸ்திவார கல்லாகிலும் ஒரு கல்லை உன்னிடம் எடுக்க மாட்டார்கள், நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது யாரை குறித்து தெரியுமா? பாபுலோனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது. பாபுலோனை குறித்து எரேமியா தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்றாரு, நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாய் மாறி போவாய். பாபுலோன் என்ன செய்தது தெரியுமா? பாபுலோன் கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பினது. பாபுலோன் கர்த்தருடைய ஜனத்தை சிறைபிடித்தது. கர்த்தர் தான் ஒப்பு கொடுத்தார், உண்மைதான். ஆனால் பாபுலோன் அதிகமாய் இஸ்ரவேல் ஜனத்தை கொடுமைப்படுத்தினது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஜனத்தை தொடுகிறவன், கர்த்தருடைய சபையை தொடுகிறவன், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக கொடுமையோடு வருகிறவனே கர்த்தர் பாழாக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக வருகிறவனே கர்த்தர் பாழாக்கி போடுவார். சங்கீதம் 69:25 சொல்கிறது, சத்துருடைய வாசஸ்தலத்தை பாழாக கடவுது. கர்த்தர் சத்துருக்களுடைய வாசஸ்தலம் என்ன செய்கிறாரா? பாழாக்குகிறார். உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய வாசஸ்தலங்களை கர்த்தர் பாழாக்கி போடுகிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாகும் 2:10 வாசிப்போம். நாகும் 2:10. நாகும் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் வெறுமையும் வெளியும் பாழுமாவாள். மனம் கரைந்து போகிறது. முழங்கால்கள் தள்ளாடுகிறது. எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு. எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. அவர் வெளுமையும் வெளியும் பாழுமாவாள். ஹல்லேலூயா. நாகும் தீர்க்கதரிசி நினிவேயை குறித்து தீர்க்கதரிசனம் இருக்கிறார். நினிவே பட்டணத்தை குறித்து, நினிவேயின் பட்டணத்தை குறித்து சொல்ல வேண்டுமான அநேக காரியங்கள் உண்டு. ஒன்றாக நான் போக விரும்பவில்லை. நாகம் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் நினிவேயின் பாவம் எப்படி இருந்தது என்பதை குறித்து. இந்த பாவத்தினால் நிறைந்த நினிவே பட்டணத்தை பார்த்து நாகம் தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்கிறார், பாவம் நிறைந்த பட்டணமே நீ பாழாவாய், பாவம் நிறைந்த பட்டணமே உன் பட்டணம் பாழாக்கப்படும். ஒரு காலத்தில் நினிவேக்கு கர்த்தர் யோனாவை அனுப்பினார். ஆனால் யோனா அந்த இடத்துல செய்தி சொன்னவர்கள் அவங்க மனம் திரும்பினார்கள். கர்த்தர் ரட்சித்தார், உண்மைதான். ஆனால் இந்த நாகம் தீர்க்கதரிசி காலகட்டத்திலே திரும்ப நினிவே பட்டணம் பாவத்திற்குள் இருக்கிறது. ஆகையால் பாவத்தின் நிமித்தம் தேசம் பாழாக்கப்படும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் பாழாக்குவார். நம்ம இந்த பால்வெளியிலே தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரை கீழ்ப்படியாது வருகிறதுனால் கர்த்தர் பாழாக்குவார். இன்னும் பெருமையுள்ளவர்களை கர்த்தர் பாழாக்குவார். இன்னும் கர்த்தரை ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் பாழாக்குவார். இன்னும் பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் பாழாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பால் கடிப்பு எப்படி வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலவெளியிலே எதனால் வந்தது? கர்த்தரை கீழ்ப்படியாததனால், கர்த்தருக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்காததனால் வந்திருக்கிறதா பால் கடிப்பு? இல்லை நம்முடைய பெருமையினால் பால் கடிப்பு வந்ததா? இல்லை நம் பிறருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினதனால், சத்துருக்களை மாறினதனால் பால் கடிப்பு வந்ததா? இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தினால் பால் கடிப்பு வந்ததா என்பதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இன்னும் கர்த்தருடைய நாள் அது பால் கடிப்பின் நாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் அது பால் கடிப்பின் நாள். அந்த பால் கடிப்பு முன்பாக ஒருவராலும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. குறிப்பாக இது கர்த்தரால் வருகிற பால் கடிப்பு. இரண்டாவது, மனிதனால் வருகிற பாழாக்குதல் உண்டு. மனிதனாலும் பாழாக்க முடியும். குறிப்பாக வாசிக்கும் போது நம்ம குறிப்பாக யோசேப்பினுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது, தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவனை பிடித்து அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து அவனை குற்றீராக்கி அவனை தூக்கி பொட்டக்கரனில் போடுகிறார்கள். பாழான இடங்களுக்கு நேராக அனுப்புகிறார்கள். அவன் வீட்டில் இருக்கும்போது யோசேப்புக்கு நன்மை இருக்கிறது. வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு கவலைப்பட தேவையில்லை. வீட்டில் இருக்கும்போது அவனுக்கு கண்ணீர் சிந்த தேவையில்லை. வீட்டில் இருக்கும்போது அவனுடைய பராமரிப்புக்கு அவனுடைய தாயும் தகப்பன் உண்டு. வீட்டில் இருக்கும்போது அவனுடைய பாதுகாப்பு கூட இருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய சகோதரர்களால் அவன் பாழான ஸ்தலங்களுக்கு தள்ளப்படுகிறான். அவனை பாதுகாப்பற்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். தனிமையாக்கப்பட்ட சூழ்நிலை தள்ளப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லாத நிலைமைக்கு போகிறதை அவன் பார்க்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் யோசேப்பை கர்த்தர் கரம் பிடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் உங்களை உதறி தள்ளலாம். மனிதர்கள் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போகிறார். மனிதர்கள் உங்களை நீ பாழானவள் என்று சொல்லிக்கொண்டு தூக்கி போட்டு மிதிக்கலாம். ஆனால் கர்த்தரோ, கர்த்தர் கரம் பிடிக்கிறவர். கர்த்தர் கரம் பிடித்தார். பாழான ஸ்தானத்தில் இருக்கிற யோசேப்பே, பாழான சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பே, ஒரு வளர்ச்சி சிறைச்சாலையிலே வளர்ச்சி காணப்பட முடியாது. சிறைச்சாலை ஒரு மாற்றம் காணப்பட முடியாது. சிறைச்சாலை ஒரு பாழான அனுபவம். அந்த பாழான சிறைச்சாலைக்குள்ளேயோ கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்தது போல நாம சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பாழான உன் வாழ்க்கைக்கு பாழாக்குகிற பல மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தருனை தலை நிமிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. பாழாக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா கர்த்தர் பாழாக்க விடல. பாழாக்கணும்னு சகோதரர்கள் நினைத்தார்கள். அவனுடைய தரிசனத்தை பாழாக்க வேண்டும் என்று சகோதரர்கள் நினைத்தார்கள். அவனுடைய எதிர்காலத்தை பாழாக்க வேண்டும் என்று சகோதரர்கள் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவன் தரிசனத்தை பாழாய் போக விடவில்லை. அவன் எதிர்காலத்தை பாழாய் போக விடவில்லை. தேவனுடைய பிள்ளை, ஒரு தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு நோக்கத்தோடு ஓடிக்கொண்ட ஒரு வாழ்க்கையிலே பல மனிதர்களால் தூஷணப்படுத்தப்பட்டு, பல மனிதர்களால் நிந்திக்கப்பட்டு, கைவிடப்பட்டு உன் தரிசனத்தை பாழாக்க பலர் எத்தனைப்படும் போது கர்த்தர் உன் கரத்தை பிடித்து அதிகாரியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவர் கர்த்தரானால் தரிசனத்தை அவரே நிறைவேற்றுவார். தரிசனம் தந்தவர் கர்த்தரானால், கர்த்தருடைய தரிசனத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறானால், கர்த்தருடைய தரிசனத்தில் நீ போய்கொண்டு இருக்கிறானால், இந்த தரிசனம் நிறைவேற்ற கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தாக தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, தாவீதுடைய வாழ்க்கையிலையும் பால்கடிப்பு. தாவீதுக்கு நிலையாக இருக்க முடியல, அரியணையில் இருக்க முடியல. அரியணைக்கு வருவதற்கு முன்பாக சவுல் கொலை செய்ய, அவனை பாழாய் போக பண்ண, அவனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை குண்டி போக பண்ண, வாழ்க்கையை எப்படியாவது நினைச்சணும், தட்டி அமர்த்தி போடணும். இவன் ராஜாவாய் வரவே கூடாது. ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000 என்று ஆர்ப்பரிக்கும் போது சவுலுக்குள்ளாக ஒரு கர்வம், சவுலுக்குள்ளாக ஒரு பொறாமை வந்தது. சவுல் பொறாமையினால் அவனை வளர்ச்சியை, அவனுடைய எதிர்காலத்தை, அவனுடைய வாழ்க்கையில் இவர் பிரகாசிக்கிற சில பிரகாசங்களே அதம் பண்ணி போகும்படி சவுல் எத்தனைப்படுகிறான். ஈட்டியை எடுத்து குத்த முனைப்படுகிறான். அவனை சூரோடு சேர்த்து வைத்து கொல்ல திட்டம் போடுகிறான். கொலைச்சி அநேக திட்டங்களை வைத்தான். பின்தொடர்ந்து போகிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, மனிதன் எந்த நிலைமையிலும் நமக்கு விரோதமாக சவால்களை விட்டுக்கொண்டு நமக்கு விரோதமாக போராடலாம். ஆனால் கர்த்தர் பாதுகாக்கிற தேவன் அவர். கர்த்தர் பாதுகாக்கிற தேவன் அவர். இன்னும் அந்த மனிதன் நிமித்தமாக வருகிற ஒரே ஒரு பால்கடிப்பை கூட நாம் வாசித்து அடுத்த நேராக சாத்தானுடைய பால்கடிப்பு நேராக போக இருக்கிறோம். நீதிமொழிகள் 28-24 வாசிப்போம். நீதிமொழிகள் 28-24. எல்லாரும் கவனமா அந்த வசனத்தை வாசிக்கணும். நீதிமொழி 28-24. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். யோசேப்பின் வாழ்க்கையிலே தன் சகோதரர்களால் அவனுக்கு பால் கடிப்பு வருகிறது. சிறைச்சாலையை போகும்போது போத்திபார் மனைவினால் பால் கடிப்பு வருகிறது. ஆனால் கர்த்தர் கைவிடல, தூக்கி நிறுத்தினார். அதை தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையை பாழாக்கி போடும்படியாகவும் பால் கடிப்புக்கு நேராக திருப்பும்படியாகவும் சவுல் எத்தனை பண்ணுகிறான். சவுலுக்கு அசுத்தாவி தாவீதை கொலை செய்யும்படி எத்தனைப்படுகிறது. ஆனால் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் பாதுகாத்தார். இந்த இடத்தை பார்க்கும்போது, நீதிமொழி புத்தகத்தை வாசிக்கும் போது வார்த்தை மிகவும் மிகவும் அது
கிரகிக்க வேண்டிய, மிகவும் அதை நன்றாக படிக்க வேண்டிய ஒரு வசனம் அது. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிட்டு அது துரோகமல்ல என்பவன் பால் கடிக்கிற மனுஷனுக்கு தோழன். பிள்ளைகளால் குடும்பம் பால் கடிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளால் குடும்பம் பால் கடிக்கப்படும். குடும்பத்திலே பால் கடிப்பு பிள்ளைகளால் வரும் என்பதை நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. இந்த பால் கடிப்பு எப்படி வரும்? கொள்ளையிடுதல். தன் தகப்பனையும் தாயையும் பிள்ளைகள் கொள்ளையிடுதல். எல்லாரும் நன்றா கவனிங்க. பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் நன்றா கவனிங்க. கொள்ளையிடுகிறதுனால் பால் கடிப்பு வரும் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. எப்படி கொள்ளையிடுதல்? ஒரு உதாரணத்தை சொல்வேன். ஆனால் கடந்த நாட்கள்ல ஒரு ஆளோட பேசும்போது அவர் சொல்லும்போது விதமாக சொன்னார். அவருக்கு ஒரே ஒரு மகன், பெரிய ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதற்குள்ள நிர்வாகம் அவர்களுடைய குடும்பத்துல இல்லை. அப்போ அந்த மகன் தன் தகப்பனை பார்த்து சொல்றது, நீங்க கஷ்டப்படுறதில்ல, நீங்க உண்டாக்குறதில்ல, யாருக்கு கொடுக்க போறீங்க? எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. இந்த மகன் தன் தகப்பனை பார்த்து சொல்கிற வார்த்தை, நீங்க உண்டாக்குறதெல்லாம் யாருக்கு கொடுக்க போறீங்க? எனக்கு தாங்க, நான் படிக்கிறேன். ஹல்லேலூயா. தன் தகப்பனையும் தன் தாயையும் கொள்ளையிடுதல். வாலிப தம்பி, தங்கச்சி, பிள்ளைகளே, தகப்பனையும் தாயையும் கொள்ளையிட அல்ல கர்த்தர் வைத்திருக்கிறது. உன்னை போல ஒரு சரீரமும் உன்னை போல ஒரு 2 கரங்களும் கால்களும் உனக்கு வேதனை வருகிறது போல ஒரு சரீரத்துக்கு வேதனை வரும் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பைக் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள கண்ணாடி அடிச்சு உடைக்கிறது, வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை அடித்து உடைக்கிறது, வீட்டில் இருக்கிற நல்ல சாதனங்களை அடித்து உடைக்கிறது தவறு என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. இது பால் கடிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாம், என் அப்பா இடத்துல தானே கேட்கிறேன், என் அம்மா இடத்துல தானே கேட்கிறேன். இல்ல, நீ கொள்ளையிடுகிறாய். உன் தகப்பனையும் தாயையும் நீ கொள்ளையிடுகிறாய் என்பதை குறித்து மறந்து போகக்கூடாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நீ வேறொன்றுக்கு வரான். இந்த கொள்ளையிடுதல் யாருக்கு தோழன் பாத்தீங்கன்னா, பாழாக்குறவனுக்கு தோழன், பாழாக்குற பிசாசுக்கு தோழன், பாழாக்குற பிசாசை சத்துருவுக்கு தோழன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது குறிப்பாக நான் இந்த நாட்களில் செய்தி எடுக்க வேண்டும் என்றிருந்தது வேறொரு செய்தி, ஆராதனை குறித்தும் அதனுடைய காரியங்களை குறித்து செய்தி எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சில நாட்களாக எண்ணம் வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இந்த வாரத்தில் நான் ஒரு நாள் யாத்திரை போகும்போது கர்த்தர் இந்த வேத வசனத்தை கர்த்தர் நினைப்பூட்டினார். அதிகாரத்தில் அந்த வேத வசனம் என இருதயத்தில் வந்தது. பால் கடிப்பு. என்னுடைய பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், தம்பி தங்கைகளா இருக்கலாம், உங்க பெற்றோருக்கு நீங்க ஒரு பாரமா இருக்கக்கூடாது. உங்க பெற்றோர்களை நீங்க கொள்ளையிடக்கூடாது. உங்க பெற்றோருடைய சம்பத்துகளை நீங்க அழிக்க எத்தனை பண்ணக்கூடாது. அதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்ல, அதை கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. எனக்காக தானே உண்டாக்குகிறாங்க, எனக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எனக்காக தானே எல்லாம் பண்றாங்க. ஆமா, உங்களுக்காக தான் பண்றாங்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதை கொள்ளையிடுகிற அனுபவம் வாழ்க்கையில வரக்கூடாது. கொள்ளையிடுகிற வாழ்க்கை, எனக்கு இதுதான் வேணும், இப்படிதான் இருக்கணும் என்கிற கொள்ளையிடுகிற அனுபவம் வாழ்க்கையில வரக்கூடாது. எத்தனையோ குடும்பங்களை பத்தி எனக்கு தெரியும், எத்தனையோ வாழ்க்கை நிலைமைகளை பற்றி தெரியும், எத்தனையோ தாய்மார்களுடைய கண்ணீர் நாட்களை காணப்படுகிறது. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் காசு வட்டிக்கு வாங்கி வாய்க்கு எடுத்து கொடுத்து 1 மாசம் கூட ஓட்டல, ஜீவனே இல்லை. ஆபத்து, அனர்த்தங்கள் எத்தனையோ தேசத்தில் நடைபெறுகிறது. செய்தித்தாளை வாசிங்க, நியூஸ் கேளுங்க. ஆசையா வாங்கி கொடுத்த வாகனம் பிள்ளை கேட்டதுன்னு சொல்லிக்கொண்டு வட்டிக்கு கடன் எடுத்து வாங்கி கொடுத்தாங்க. கையிலிருந்து எல்லாவற்றையும் விற்று வாங்கி கொடுத்தாங்க பிள்ளைக்காக. தன் பிள்ளை தன் தகப்பனையும் தாயையும் கொள்ளையிட்டது. தன் பிள்ளை தன் தகப்பனையும் தாயையும் கொள்ளையிட்டது. அருமையான பிள்ளைகளே, வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் தகப்பனையும் தாயும் நீங்கள் கொள்ளையிடக்கூடாது. அது பாவமாக எண்ணப்படும். நீங்க 30:17 கூட வாசிப்போம். 30:17 கூட வாசிப்போம். தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும்.
தன் தாயை அசட்டை தகப்பனை பரியாசம் பண்ணி தாயை அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை குறித்து வேதவசனம் திட்டமாய் சொல்கிறது. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பதை பற்றி தான் வேதவசனம் சொல்கிறது. இல்லாமல் தகப்பனையும் தாயையும் கொள்ளையிடுவோ, தகப்பனையும் தாயையுமே பரியாசம் பண்ணுவோம், அசட்டை பண்ணுவோம். வேதவசனம் எந்த ஒரு பிள்ளைக்கும், எந்த ஒரு வாலிப பிள்ளைக்கும், எந்த ஒரு பெரியவர்களா இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய தகப்பன் இன்று உயிரோடு இருக்கிறார், உங்கள் தகப்பனும் தாயை நீங்கள் கொள்ளையிடக்கூடாது. உங்கள் தகப்பனையும் தாயை நீங்கள் பரியாசம் பண்ணி அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுவீர்களானால் அதனால் உங்கள் வாழ்க்கையிலே பால் கடிப்பு வரும், உங்கள் வாழ்க்கை அழிவுக்கு நேராய் போகும் என்பதை வேதவசனம் திட்டமாய் சொல்கிறது. வசனம் சொல்கிறது, அவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் பால் கடிக்கும் என்பதை குறித்து அறிந்து போக வேண்டும். அது பால் கடிப்பை வாழ்க்கையிலே கொண்டு வரும். அது வாழ்க்கையிலே வருகிற பெரிய ஒரு பால் கடிப்பு. அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிற பால் கடிப்பு, பிள்ளைகளினால் குடும்பத்தில் வருகிற பால் கடிப்பு. அந்த பால் கடிப்புகளை நம்மால கடந்து போக முடியாது. பால் கடிப்பு அனுபவிக்குமானால், பால் கடி வாழ்க்கை வருமானால் அந்த பால் கடி மிகவும் கொடூரமானதாக இருக்கும். அது நம்மை தனித்து நிறுத்தும். அது நம்மை எந்த ஒரு உதவியற்ற நிலைமையில நிறுத்தும். அந்த நிலைமையிலே நமக்கு யாருமே சகாயம் இல்லாத போல தோன்றும். அந்த பால் கடிப்பு தற்கொலைக்கு நேராக தூண்டும் என்பதை குறித்து கூட மறந்து போகக்கூடாது. இதுதான பால் கடிப்பு. அந்த பலர் தங்கள் வாழ்க்கையை தாங்களே மாய்த்து கொண்டார்கள். வாழ்க்கையிலே கடன் பாரம் ஏறி நின்றது, வாழ்க்கையிலே பிரயாசங்கள் ஏறி நின்றது, யாரும் உதவிக்கில்லை. வாழ்க்கை தனித்தவர்களாய் அவர்கள் நினைத்தார்கள். வாழ்க்கையில யாரும் உதவிக்கில்லை என்று நினைத்து தங்கள் வாழ்க்கையை தாங்களே மாய்த்து கொண்டார்கள். பிள்ளை இந்த காலகட்டத்தில் ஆவியானவர் எச்சரிக்கிறார், ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஆமென். பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, முதியோர்களே, உங்கள் தாயையும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ணுங்கள். உங்கள் தாயையும் தகப்பனை அசட்டை பண்ணாதிருங்கள். உங்கள் தாயையும் தகப்பனை பரியாசம் பண்ணாதிருங்கள். உங்கள் தாயையும் தகப்பனை நீங்கள் கொள்ளையிடாதிருங்கள். இவ்விதமாய் நீங்கள் செய்கிறதுனால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்களே பால் கடிப்புகளை கொண்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தாக சாத்தானால் வரும் பால் கடிப்பு. குறிப்பாக ஆதாம் ஏவாள் அவர்கள் நல்ல ஒரு தோட்டத்தில் இருந்தார்கள். சத்ரு அவர்களை பால் கடிப்புள்ள தோட்டத்தில் நிராகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதாமை ஏவாளையும் கர்த்தர் நல்ல ஒரு தோட்டத்தில் வைத்தார். ஆனால் சத்ரு அவர்களை பால் கடிப்புள்ள நேர திருப்பினான். பாவத்தை கொடுத்து அவர்களை கண்ணுக்கு இச்சையானதை காட்டி பால் கடிப்புள்ள நிலைமைக்கு நேராக அவர்களை திருப்பினார். யோபுவின் வாழ்க்கையிலே பால் கடிப்பு வந்தது. யோபுவின் வாழ்க்கையிலே வந்த பால் கடிப்பை கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் குறிப்பாக வெளிப்படுத்த விஷயத்தை பார்க்கிறோம். வலு சர்ப்பம் பால் கடிக்க எத்தனைப்படுகிறது, வலு சர்ப்பம் குடும்பங்களை பால் கடிக்க எத்தனைப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம், முடிக்க விரும்புகிறேன். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததி யாரு? மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. ஹல்லேலூயா. யுத்தம் பால் கடிப்பை கொண்டு வரும். யுத்தம் நடந்த எந்த ஒரு தேசமாவது நல்லா இருக்கிறன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். யுத்தம் நடந்த தேசம் எங்கு எப்போ நல்லா இருக்கு? இஸ்ரவேல் காசாவுக்கு யுத்தம் நடைபெறுது. இஸ்ரவேல் காசாவில் யுத்தம் நடைபெற்ற காட்சிகளை நீங்கள் டெலிவிஷன்ல பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீர்கள். அது பாழான இடமாய் கிடக்கிறது. அந்த பாம்பு விழுந்த இடத்துல கட்டிடங்கள் இடிபட்டு கிடக்குற. அங்க யாரும் இன்னைக்கு தங்குறது இல்ல, இன்னைக்கு யாரும் தங்குறது இல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஸ்திரீனிடத்திலே கோபம் கொண்ட அந்த வலு சர்ப்பமானது இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்கள் குடும்பத்தோடு ஒரு யுத்தம் உண்டு, உங்கள் வாழ்க்கையோடு ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியை வாழ்கிற நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையிடமாக வலு சர்ப்பமான யுத்தம் பண்ணிக்கொண்டு எதற்கு? நம்மை பாழாக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களை பாழாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ சாட்சி இருக்கிற நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தை பாழாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. இந்த பல்வெளி தேவனுடைய பிள்ளையே, விழித்தெழும்பு, விழித்தெழும்பு, விழித்தெழும்பு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல போராட்டம். இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி சத்ருவானவனோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று அப்போஸ்தலர் பவுல் நிருபத்தில் 7 சொல்லுகிறது போல, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய போராட்டமானது இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி சத்ருவானவனோடு வலு சர்ப்பமானது எப்போது யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி இருக்கிறார். இந்த காலை வேளையிலே மனம் திரும்பினால், வாழ்க்கையில ஒன்று திரும்பி வந்தால் வாழ்க்கையில விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் பால் கடிப்பு திருப்பினது உண்மைதான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை எவ்வளவு திருப்பி விட்டான். அவர்கள் வெளியே போனார்கள். கர்த்தர் வரும்போது
அவர்கள் அத்தி இலைகளை தரித்துக் கொண்டிருந்த வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் தந்த ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன். அவர்கள் அத்தி இலைகளை அணிந்து கொண்டிருந்தார்கள். இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த உடை அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த உடை அல்ல. அத்தி இலை கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு கொடுக்கவில்லை உடையாக. அவர்கள் தங்களுக்கென்று தயாரித்து உடுத்துக் கொண்டது அத்தி இலை. அத்தி இலை அதுல பார்த்த தெரியும், சொர சொரப்பா தான் இருக்கும், அது ஸ்மூத்தா இருக்காது. அது மேல படும்போது அரிப்பை உருவாக்கும், அது மேல படும்போது இரிட்டேஷனை உருவாக்கும். என்னுடைய பிள்ளையே, நீங்கள் உங்களுக்கென்று நிர்ணயித்துக் கொள்வது, நீங்கள் உங்களுக்கென்று ஏற்படுத்திக் கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு அது சேதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது பால் கடிப்பை கொண்டு வரும். அது உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும், குத்தி கொண்டே இருக்கும். ஆனா கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது ஆட்டு தோலை. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தது மகிமையான ஒரு ஆட்டு தோலை கர்த்தர் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, கத்திரை கருத்தில் ஒப்பு கொடுங்க. அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கத்திரை சித்த ஒப்பு கொடுங்க. பால் கடிப்புகளை கொண்டு வர சத்துரு நமக்கு போராடி கொண்டு இருக்கும் போது பால் கடிப்பில் ஜெயிக்கிற வல்லமை கர்த்தரிடத்தில் உண்டு. இந்த பால் கடிப்பை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு வல்லமை தருகிறவர். கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு அவனை பால் கடிப்பு மத்தியிலே அவன் பால் கடிக்கிற சத்துருக்கு முன்பாக நீங்கள் நிற்கும் போது நீங்கள் உங்களுக்கென்று ஒரு அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ள கூடாது. நீங்கள் உங்களுக்கென்று உங்களை நீங்களாகவே தைத்துக் கொள்ள கூடாது. நீங்கள் உங்களுக்கென்று உங்களுக்காக நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. உங்கள் எதிர்காலத்தை நீங்களே வடிவமைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. கர்த்தர் தருவார், அது நன்மையான கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.